எனது பெயர் கனகசபாபதி, திருவாரூர். ஆரூரா தியாகேஷா. திருவாரூர் என்பது பூலோக சேத்திரம். இந்த பூலோக சேத்திரத்திலே வன்மீகநாத பெருமான் தான் முதலில் உருவாகின்றார். வன்மீகநாதர் என்பது சமஸ்கிருத பெயர். தமிழிலே புற்றிடம் கொண்டார். அதாவது பொதுவாக சுயம்புலிங்கம் என்பது மண் புற்று இல்லது ஒரு கருங்கல் மலைகளிலிருந்து உருவானதுதான் பானம். திருவாரை பொறுத்தவரை இந்த புற்றிடம் கொண்டார் என்ன ஒரு பெரிய சரித்திரம். மகாவிஷ்ணு தேவர்களை எல்லாம் தன்னுடைய வில் விட்டு அழிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. வில் விட்டு அழிச்சுக்கிட்டே போகும்போது தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, நம்மளுடைய இந்த தேவ வம்சத்தையே அழிச்சிட்டாக்கா நாம எப்படி தேவர்களாக இருக்கிறது சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, அந்த வில் விட்ட களப்பில் வில்லை கழுத்தில் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த தேவர்கள்லாம் கரையான் உருவம் எடுத்து அந்த வில்லோட நாணலை போய் நறுக்கிடுறாங்க, புற்றா எடுத்து. அப்போ நறுக்கும் போது அந்த வில்லு சட்டார்னு நிமிரும் போது அந்த தலை சிரசு தனியாக போயிடுது. அதை அப்படியே புத்தா கட்டிடுறாங்க. இந்த ஊரில் மகாவிஷ்ணு தான் இங்கே சிவனா நம்ம வணங்குறோம். இது ஒரு பெரிய பாக்கி. எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி கிடையாது. இந்த ஊருடைய சிவனே மகாவிஷ்ணு தான் இங்கே சிவனாக இருக்கிறாரு. இது பூங்கோயிலாக இருந்து மண் கோயிலாக இருந்து அப்புறம் கல் கோயிலாகி கருங்கல் திருப்பணி அதுக்கு பிற்காலத்தில் வந்தது. கல் தோன்றா முன் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய கோவில் இந்த திருவாரூர் வன்மீகநாதர் சன்னதி. ஏன்னா இந்த ஊர் பிறக்கிறதுக்கு முக்தி அப்படிம்பாங்க. பிறந்தால் முக்தி தரும் தலம் திருவாரூர்பாங்க. பெயர் சொன்னாலும் முக்தி தரும். அதாவது திருவாரூர் ஆரூரா தியாகேஷா என்றால் நம்மளுக்கு முக்தி கிடைச்சிரும். நம்ம பெரிய வேதங்கள் படிக்க வேண்டாம், பெரிய பெரிய தேவாரா திருவாசல் பண்ணுறோம். ஆரூரா தியாகேஷானா நம்மளுக்கு முக்தி, அவ்வளோதான். வேற ஒன்றும் நம்ம பெருசாக நம்மளுக்கு தேவையில்லை. அதேமாரி ஒரு பெரிய ஒரு திருவாரூரில் பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு முக்தி பலன் உண்டு. அதேமாரி காசியில் போய் இறக்க முக்திமாங்க, தில்லை தரிசிக்க முக்தி, அண்ணாமலையார் நினைக்க முக்தி. பஞ்சபூத ஸ்தலங்களில் இது மண்ணுக்குரிய ஸ்தலம். திருவாரூர் 5 ஸ்தலங்கள்: நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த 5ல் திருவாரூர் மண்ணுக்காக குறிப்பிடுறாங்க. ஏன்னா புற்று மண் தான் இந்த ஊரில் ஒரு மூலஸ்தானம். இந்த ஊரில் காலங்காலமாக அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. தேவர்கள்லாம் வணங்குறாங்க வன்மீகநாதரை. பார்க்கடலில் மகாவிஷ்ணுடைய மார்புல தியாகராஜா பூஜையில் இருக்கிறார். அப்போ தேவேந்திரன் தனக்கு எனக்கு தேவலோகத்தில் எல்லா விதமான செல்வங்களும் இருக்குது, ஆனால் நான் வணங்குறதுக்கு எனக்கு கடவுள் இல்லை, அதனால் எனக்கு ஒரு தெய்வத்தை கொடுங்கங்கிறாரு. அப்போ தான் மார்புல பூஜை பண்ண தியாகேஷ பெருமானை எடுத்து மகாவிஷ்ணு தேவேந்திரன்கிட்ட கொடுக்குறாரு. அவர் தேவலோகத்தில் ஒண்டி காலங்காலம் பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யுகங்கள் மாற மாற அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அவரு தியாகேஷ பெருமான் பூலோகத்துக்கு வர வேண்டிய காலங்கள் வருது. அப்போ அந்த காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, தேவலோகத்தில் அசுரர்களுடைய வதத்திரை ஜாஸ்தி பண்ணுறாங்க. அவங்க நிறையா தேவேந்திரனை ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு இம்சைகள் கொடுக்குறாங்க. அப்போ தான் போய் மகாவிஷ்ணுகிட்ட மறையிறாரு. போய் என்னால் ஆட்சி பண்ண முடியல, இதேமாரி எனக்கு ரொம்ப இடையூறு பண்ணுறாங்க என்னன்னா, அப்போ நீ தேவலோகத்துலேயும் பூலோகம் போ. பூலோகத்தில் முச்சுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி இருக்கார். அவர் சிவனால் உருவாக்கப்பட்டவர். அவர் ஒருத்தர் தான் இவங்களை அழிக்கிறதுக்கு வல்லமை பெற்றவர். நீ அவர்கிட்ட போய் முறையிடுங்கிறார். அவர் அங்கேருந்து பூலோகம் நம்ம திருவாரூர்லேருந்து ஆரம்பித்து கரூர் வரையும் கொண்ட பெரிய ஒரு மாநகரத்தை ஆண்டுக்கிட்டு இருக்காரு முச்சுகுந்த சக்கரவர்த்தி. அவர்கிட்ட கேட்குறார், இதுமாரி என்னால் ஆட்சி பண்ண முடியல, நீ எனக்கு அவரெலாம் அழிச்சு கொடுங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் தேவலோகத்தில் நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற, நீ என்கிட்ட வரணும் அவசியம், நீனே செஞ்சிடலாமே. இல்லைல்ல, அவங்க அசுரர்கள் அழிக்க முடியாத அசுரர்கள் வரம் பெற்றவங்க அவங்க. அப்படிங்கும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு கைமாறா என்னுடைய மனைவி, என்னுடைய ஐராவதன வாகனம், என்னுடைய தேவேந்திர பதவியை தவிர நீ எதை கட்டாலும் கொடுத்துட்றேங்கிறாரு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் எங்கேயாவது போகிறாரு. அவங்களாம் போரிட்டு வெளில போன நேரத்துக்கு திருப்பி மன்னர் கேட்குறாரு, நீ எதை கட்டாலும் கொடுத்துரு, நீ எதை கட்டாலும் கொடுத்துற, அந்த 3 தவிர நீ எதை கட்டாலும் கொடுத்துட்றேங்கிறாரு. அப்போ தான் போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அசுரர்கள்லாம் அழிக்கிறார். போயிட்டு அழிச்சிட்டு வராரு. இரவு போய் உறங்கும்போது தியாகேஷ பெருமானுடைய இவருடைய கனவுல வர்றார். எனக்கு நான் பார்க்கடலில் மகாவிஷ்ணுவோட மார்புல பூஜையில் இருந்த அசஞ்சாடி அப்படியே நான்
ஒரு பெரிய ஆனந்தத்தில் இருந்துக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து இவன் தேவேந்திரன் வந்து நான் பூஜை பண்ண வாங்கிட்டு வந்தவன் என்ன மறந்துட்டு அவனுக்கு மனைவி, அவனுடைய பதவி, அவருடைய சொத்துக்கள் ஐராவரம் வாங்கினதான் அவனுக்கு பெருசாக தெரியுது. அதனால நீ வந்து என்ன கேளு அப்படிங்கிறார். மறுநாள் சபை கூடி இருக்குது. பெரிய அரச சபையில் போய் இவர் போடுறாரு. நீ என்ன கேட்டாலும் கொடுத்துட்றேன் என்னுடைய மனைவி அதே திருப்பி சொல்கிறாரு. சரிப்பா நீ வழங்குற எனக்கு தியாகராஜாவை கொடுங்குறாரு. அது நான் வந்து என்னோடது கிடையாது, நான் மகாவிஷ்ணுகிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். இல்லை நீ வந்து சொல்வாக்கு தவறினா நீ சொன்ன 3மே ஒன்று விட்டு போயிடுங்கிறார். அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிறாரு. இதுமாரி நான் வந்து இதை 3 சொன்னேன், நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன், தியாகராஜா விட்டுட்டேன், வணங்குற கடவுள் கேட்க மாட்டாருன்னுச்சா அதை கேட்டார் அப்படிங்கிறாரு. இல்லை தியாகேச பெருமான் வந்து பூலோகம் வேண்டிய காலம் வந்துடுது, நீ அதனால் வந்து தியாகராஜாவை நீ அவர்கிட்ட கொடுத்துருங்கிற. அப்படி அவருக்கு மனம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, 6 தியாகராஜாவை ரெடி பண்ணுறாரு. ஒன்று பார்க்கடலில் மகாவிஷ்ணுவை வாங்கினது, இன்னும் ஒரு 6 தியாகராஜாவை ரெடி பண்ணி நடுப்புற மூலவராக இவரை வச்சுட்டு பாக்கி 2 சைட்லேயும் 3 தியாகராஜா வைக்கிறார். சபையில் வச்சுட்டு நான் கும்புற எந்த தியாகராஜன் நினைக்கிறீங்க எடுத்துக்கங்கிறார். அப்போ தான் அவர் கங்கை இளம்பிறை சூடி தேவலோக புஷ்பம் செங்கல் நீர் புஷ்பம் இவர் சூடியிருப்பார். அந்த வண்டு வந்து வட்டமிடும் இவர் வந்து தியாகேச பெருமான. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இதுமாரி எனக்கு இந்த வண்டு வட்டமிட்ட தியாகராஜா குடும்பார். அப்போ தான் அவர் மனம் இல்லாமல் ஒரு பெரிய ரதத்தை ரெடி பண்ணுறார். நம்ம ஊர் தேருங்கிறோம்ல, அந்த தேர் பெரிய ரதத்தை ரெடி பண்ணி 7 தியாகராஜா வச்சு திருவாரூருக்கு வர வேண்டிய தியாகராஜா மையமாக வைக்கிறார். அப்போ தேவலோகத்துலேயும் பெரிய 18 விதமான வாத்தியங்கள், புடைசூட வான வேடிக்கைகள். அந்த காலத்திலேயே, இப்போ தான் வெடி வந்து தடை செய்கிறாங்க அதை பண்ணுறாங்க, அந்த காலத்திலேயே வந்து வான வேடிக்கைகள் சூட அப்படியே பிரம்மாண்டமாக தியாகேச பெருமான் வந்து பூலோகம் கொண்டுறாரு. இப்போ எங்கே வைக்கிறது, ஏன்னா பார்க்கடலில் மகாவிஷ்ணு மார்பில் இருந்தவர், தேவலோகத்தில் வந்து தேவேந்திரன்ட்ட பூஜை பண்ணி அவர்கிட்ட பூஜை அறையில் இருந்தவர். இவரை கொண்டாந்து நம்ம வைக்கணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எங்கேயாவது ஒரு மிகப்பெரிய க்ஷேத்திரத்தில் தான் வைக்கணும் இவரை கொண்டாந்து. அப்போ எங்கே வைக்கிறதுன்னு முடிவு பண்ணும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மண்ணையும் கொண்டு வர்றாரு. இங்கேருந்து ஆரம்பித்து காசி வரலையும் மண் எடுத்துகிட்டு வந்து எல்லா ஒரு மண்ணையும் திருவாரூர் தியாகேச பெருமானுடைய கோயிலில் வச்சு துலாபார மண்டபம்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவு செய்கிறதுக்காக அங்கே தான் வந்து காணிக்கை கொடுக்குறது. அந்த மண்டபத்தில் வச்சு தராசில் ஒரு சைடில் வந்து தியாகராஜா, இன்னொரு சைடில் அவர் கொண்டு வந்த மண்ணை எடப்படும் போது எந்த ஒரு மண் வந்து இதுக்கு இணையாக வரல. எதை வச்சாலும் குறைஞ்சா. அப்போ திருவாரூர் மண் மட்டும்தான் சமமாக நிற்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஏன்னா இது பூமிக்கு உரிய தலம், மண்ணுக்குரிய தலம், இந்த ஊரில் வந்து தியாகராஜா வைப்போன்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, வன்மீகநாதருக்கு அருகாமையிலேயே வலதுபுறத்தில் கொண்டாந்து தியாகேச பெருமானை வைக்கிறாங்க. தியாகேச பெருமான் இங்கே வந்து அவர் அருளாட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், 63 நாயன்மார்களில் பெரும்பகுதி திருவாரூர், 50 பேருக்கு மேலே திருவாரூர் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த சேக்கிலா பெருமாள்லாம் அப்படி வணங்கி திருவாரூரை பற்றி புகழ்ந்துருக்குறாங்க. திருவாரூரை பற்றி பாடாதவங்களே கிடையாது. 4 பேரில் மெயினாக வந்து திருவாரூர் தான் பாடல்கள், அவ்வளோ பாடல்கள், பெரிய புராணத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி திருவாரூர் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். வண்டுலா மலசடைக்கு இண்டை மாலை புணர்ந்து ராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவருக்கு அண்ட மாலை வைப்பாருங்கிறார். உண்மை. தியாகேஸ்வருக்கு நம்ம சாதாரண ஒரு பூமாலை கொடுத்துட்டு அவருடைய இண்டை மாலையை நம்ம வாங்கி வணங்கினோம்னாக்கா இந்த உலகத்தை ஆள வைப்பாராம். அவ்வளோது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் இந்த திருவாரூர் தியாகேச மண். வள்ளல் பெருமான் வந்து 6 மாதம் அந்த ஊரில் தங்கியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா மனுமுறை கண்ட வாசகன்னு எழுதுகிறார். ஏன் எழுதுகிறாரு, இந்த ஊரில் பெரிய நீதி காத்த மன்னன் மனுநீதி சோழன்னு பேர். அந்த மன்னர் வந்து தெற்கு விலை இப்போ இருக்கிற நகராட்சி மண்டபத்தில் அவங்க அரச சபை ஒரு 650-700 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் அவருடைய அரச சபை இருக்குது. நல்லா நீதி காத்த மன்னனாக, அதாவது உலகத்தில் அவருக்கு நிகராக யாரும் நீதி இல்லைங்கிற மாரி வாழ்ந்தவர், நீதிக்காக வாழ்ந்த மன்னர் அவர். அவர் வந்து தேவலோகத்துலேயும் படைக்கப்பட்டவர். அதுமாரி அருமையாக நீதி காத்துட்டு வர்றாரு. நல்லா இருக்குது, அருமையாக ஆட்சி போயிட்டு இருக்குது. ஒரு நாள் திடீர்னு பார்த்தாக்கா அவருடைய பையன் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம எப்போதும் பிள்ளைங்க 2 வீலர் நம்ம வீட்டை எடுத்து ஓட்டுற மாதிரி அந்த காலத்தில் மன்னர் ரதத்தை நிப்பாட்டி வந்து குதிரை ரதத்தை எடுத்து தான் பையன், சின்ன பையன் 12 வயசு அந்த பையனுக்கு, அவன் எடுத்து ஓட்டும்போது குதிரை வண்டி போயிட்டு வீதியில் வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மாட்டும் கண்ணுக்குட்டி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. கண்ணுக்குட்டி மட்டும் பிரிஞ்சு வந்து சக்கரத்தில் விழுந்துருது. முன்பக்கம் வலதுபுற சக்கரத்தில் விழுந்துருது.
விழுந்தோன்னா அவனுக்கு அந்த பையன் சின்ன பையன் அந்த நேரத்தில் நிப்பாட்ட தெரியல குதிரையை, தேர் மேலே ஏறி இறங்கி கண்ணுக்குட்டி செத்து போயிடுது. அப்போ பசுமாடு கதறுது. நம்ம இந்த காலத்தில் எப்படி ஒரு குழந்தை அடிபட்டா எப்படி பார்த்துருவோமோ, அந்த பசுமாடு கடந்து பெறலுது ரோட்டில் கடந்து, என்னுடைய ஒரே கண்ணுக்குட்டியை கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் போய், ஏன்னா அந்த மன்னருடைய அரச சபையில் முன்னாடி ஒரு மணி இருக்கும், நீதி காத்த மணின்னு சொல்லிட்டு. இந்த மணியை யாருமே அடித்தது கிடையாது. ஏன்னா அந்த மணியை ஒரு வாட்டி அடிச்சுட்டாக்கா மன்னரே என்ன ஏதுன்னு கேட்கணும். நீதிக்காக உள்ள மணி அது. இந்த மாடு போய் என்ன பண்ணுது, அந்த மணியை அடிச்சிருது. போய் 3 வாட்டி அடிச்சோன்னா மன்னர் கேட்குறா, என்ன ஏன் மந்திரிகளை கூப்பிட்டுக்காரு, எதனால மணி அடிக்குது நான் பாருங்கன்னா, இல்லை மாடு எதோ தெரியாமல் அடிச்சிட்டு, இல்லை மாடு தெரியாமல் அடிக்குது, என்னன்னு விசாரணை பண்ணுங்கிறாரு. அப்போ தான் விசாரிச்சாக்கா இதுமாரி இளவரசர் ரதத்தை எடுத்துகிட்டு போகும்போது கண்ணுக்குட்டி ஒன்று அடிபட்டு தான், அதனால இந்த மாடு மணி அடிச்சிருக்கு. அது எப்படி மாடு எடுத்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, உடனே வாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்துருக்காரு. கண்ணுக்குட்டி அறப்பட்டு ரத்தமாக கிடக்குது. அந்த மாடு ஒரு இடம்லாம் பார்த்துட்டு உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு என்ன தீர்வுன்னு சபையை கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ மந்திரிகள் சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம தங்கத்தால் கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சிடலாங்கிறாரு, ஒருத்தர் வெள்ளியால் செஞ்சு வைக்கலாங்கிறாங்க, ஒருத்தர் கோயில் கட்டிடுவோங்கிறாங்க, மனு நிதிக்காக நீங்கள் ஒரு மாட்டுக்கு கண்ணுக்குட்டி கோயில் கட்டிடுவோங்கிறாங்க. இந்தமாரி போயிட்டே இருக்குது. அவர் மன்னருக்கு ஒப்பில்லை. ஏன்னா ஒரு மாடு நம்ம ஊரில் நீதி கேட்குதுனாக்கா என்னோட நீதியில் குறைபற்றாதான் இருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் விடாமல் நைட்டு போய் படுக்கிறாரு. தூக்கம் வரல அவருக்கு. காலம்பரை ஏந்திரிக்கிறார். 6 மணிக்கு ஏஞ்சி தான் பையனை வீதியில் படுக்க வச்சு சக்கரத்தை ஏற்றி கொள்றாரு பையனை. இதேமாரி இந்த பூமி நீதிக்காக வாழ்ந்த ஊர் இது. ஆனால் இப்போ அப்படி இருக்காங்கனாக்கா நீங்கள் 100% எடுப்பாக்க முடியாது. அந்தமாரி அப்படி ஒரு நீதியை காவந்து பண்ண தன்னுடைய ஒரே மகன், அந்த ஒரு மகனை சக்கரத்தில் ஏற்றி கொள்றாரு. கொன்ன பிறகுதான் அந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வராங்க, மலர் தூவுறாங்க. நீதியை காத்ததுக்காக மலரை தூவுறாங்க அள்ளி. அப்படியே இந்த ஊரில் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மண் இது. இங்கே நீதி பெய்டக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய மகனை அரைச்ச ஊர் தான் அந்த ஊர். மண்நீதி சோழன் ஆண்ட ஊர் இது. ஆனால் இந்த தேசத்தில் அப்படியாப்பட்ட மண்ணில் நம்மலாம் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகையால் நீதி கெடக்கூடாதுங்கிறதுக்காக வாழ்ந்து அந்த தேவர்கள்ட்டையும் முனிவர்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி திருப்பி அந்த கன்றுக்குட்டியும் அந்த பையனையும் உயிர்த்தெழ வைக்கிறாங்க. எங்கே நடக்கும் இந்த மாதிரிலாம் நீதிக்காக? இந்த ஊர் நீதி புராணத்துக்குள்ள ஊர் இந்த ஊர். இப்போ தான் அந்த குழந்தைகளை உருவெடுத்து அவர் குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த கன்றுக்குட்டி அம்மாட்ட கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ஊர் நீதிக்குனே உள்ள ஊர் இது. அதை தான் வள்ளல் பெருமான் எழுதுறார். மனுமுறை கண்ட வாசகன்னு சொல்லிட்டு 6 மாதம் இந்த ஊரில் தங்கியிருந்து ஒவ்வொரு வரியாக எழுதுவார். மன்னர் வன்மீனார்ட்ட முறையிறார் போய், நான் என்ன தப்பு பண்ணேன், காவலுக்கு நின்ற கண்ணியை கற்பிழக்க செய்தேனோ, நடைபாதையை அடைத்தனோங்கிறார். பொதுமக்கள் பயன்படுத்த நடைபாதையை அடைச்சது பாவங்கிறார். 23 வரி சொல்லுவார். அதில் என்னென்னலாம் பாவம் செஞ்சனா, இந்த பாவம்லாம் எதுவுமே செய்யலையே, ஏன் எனக்கு இப்படி சோதனை கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை படிக்கணும். தப்புனா எல்லாருக்கும் என்னங்கிறது தெரியும். நாம் செய்கிற தானியத்தில் நெல்லில் கல்லை கலந்து தானியங்களில் கல்லை கலக்கிறது பாவங்கிறார். ஆனால் இப்போ என்ன செய்யணும், யாரும் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயும் கலப்படம். நீதிக்கு வாழ்ந்த ஊரில் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் நம்ம யுகத்தில் வாழ்கிறோம்னாக்கா நம்ம கொஞ்சமாவது நீதியை கடைப்பிடிக்கணும். இந்த ஊரில் பிறந்தவங்களும் சரி, இந்த தேசத்தில் வாழ்கிறவங்களும் சரி, தேசபக்தி வேணும். நம்ம மெயின் இந்த ஊரில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நீதிக்காக வாழணுங்கிற கொஞ்சமாவது சிந்தனை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கணும். எல்லாம் புக்கை படிங்க, நிறையா படி. நான் படிக்காத ஒன்றும் பெருசாக படிக்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம செவி வழி செய்தான் நான் பேசுகிறது எல்லாமே. எல்லாரும் நீங்கள் மனுமுறை கண்ட வாசகம் ஒவ்வொரு வாட்டி பெற்றுங்க. வள்ளலார் எழுதின மனுமுறை கண்ட வாசகத்தில் அப்படியே திருவாரூரை பற்றி அவ்வளோ அணுவாக எழுதியிருப்பார். ஒவ்வொருத்தரும் திருவாரூர் பட்டினத்தார், திருவாரூர் வன்மீகநாதரி தியாகராஜர் அப்படி எழுதியிருக்காரு. திருவாரூரை பற்றி எழுதாங்களே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஓட்டுறமே மகாரதம் தேவலோகத்துலேருந்து வந்தது. இன்றைக்கி 1000 ஊரில் 1000 தேர்லாம் இருக்கலாம், எல்லா ஊர்லேயும் இருக்கலாம் தேர். ஆனால் மகாவிஷ்ணு பூஜை பண்ண தியாகராஜாவை பூலோகத்துக்கு வர்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட தேர் தான் இந்த ஒரு மகாரதம். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேங்கிறார். வேறு எங்கேயும் நீங்கள் தேருக்காக இந்தமாரி வித்தகன்னு பாடினதில்ல. உலகத்துக்கே பெரிய தேருங்கிறார். உலகத்தில் ஆழிங்கிறது உலகம். இந்த உலகத்துக்கே பெரிய ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு சொல்லிட்டு பாடல் அவ்வளோ அருமையாக அப்படி இருப்பார்.
அதே மேலே வந்து இந்த தேர் பார்த்தீங்கன்னாக்கா அசஞ்சாடி வருது, அவ்வளவு ஒரு அம்சமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 96 விதமான கலை பொருள்கள் வந்து அந்த தேரில் இடம்பெறுது. கிட்டத்தட்ட வந்து இந்த தேர் வந்து 1925ஆம் ஆண்டு, ஏன்னா காலங்காலமாக உள்ள தேர் இது. இப்போலாம் 10 சக்கரம் அந்த தேருக்கு. 25ஆம் வருஷம் வந்து சின்ன விளக்கு மூலிமா ஃபயர் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாமியை கொண்டாந்து பின்வழியாக விட்டோன்னு வச்சுறாங்க. அப்போ 1930 5 ஆண்டுகள்லேயே தேரை ரெடி பண்ணிடுறாங்க. அது ரெடி பண்ண பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, 1945ஆம் ஆண்டு வரலையும் இந்த தேர் 10 சக்கரோட இயங்கிட்டு இருக்குது. 45க்கு அப்புறம் தேரை இயக்க முடியல, ஏன்னா சாலைகள் சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, 1970ஆம் ஆண்டு முதல்வர் கலைஞர் அவர்களுடைய எங்கள் திருவாரூர் ஆரூரான் சக்கரையாருடைய உரிமையாளர் திரு PS தியாகராஜ போலியார் ஐயா அவர்கள் போய் முறையிட்டு திருவாரூருக்கு நீங்கள் முதல்வராக இருக்க காலத்திலே எங்களுக்கு ஒரு தேரை செப்பனிட்டு செஞ்சு கொடுங்கங்கிறாங்க. அப்போ தான் சிரமடைஞ்ச தேரை வந்து முதல்ல வந்து திருவாரூர் வந்து 1970ஆம் ஆண்டில் வந்து 2 அச்சு இரும்பு அச்சு 4 சக்கரங்கள் ஹைட்ராலிக் பிரேக்கோட முதல்ல இந்தியாவில் வந்து ஹைட்ராலிக் பிரேக் போட்டு பெரிய இரும்பு சக்கரம் போட்டு அச்சு போட்டு முதல்ல 10 சக்கரத்தை 4 சக்கரத்தில் கொண்டு வந்து திருவாரூர் தான் 9 அடி உயரம் 4.25 அடி அகலம் போட்டு இந்த தேரை வடிவமைச்சு இந்த தேர் ஓடுற அந்த சக்கரத்துக்குள்ள ஒரு 5 அடி ஆழத்துக்கு எடுத்துக்கு அதில் வந்து நிறைய ஃபவுண்டேஷன்லாம் பண்ணி அப்போவே இந்த வீதியை சரி பண்ணி 4 நாள் 5 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துலேருந்து 71லேருந்து தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அப்படியே டேர்னிங் திருப்பெல்லாம் 1 நாள் 2 நாள் ஆகுது. அதை அப்புறம் நவீனப்படுத்தி 81 82ல் வந்து டேர்னிங் வந்து எழுது முறையில் பிளேட்டு போட்டு திருப்பறதுக்கு அதுக்கு ஆயத்தம் பண்ணி அதை திருப்பறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரே ஜர்க்கில் வந்து தேரை திருப்புற மாரி செட் பண்ணிட்டு செஞ்சாங்க. அதே போல் அந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தேரோடைய மேல் பாகத்தை பார்த்தா ஸ்ரீசக்கரம் மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மாசனம் தியாகராஜா உட்காருவார். 2 கத்தி இருக்கும் சுவாமிக்கு பக்கத்தில். இந்த ஊரை பார்த்தீங்கன்னா கத்தி தான் மெயின். ஏன்னா வீரகத்தி ஞான கத்தி, சுவாமிக்கு வீரகத்தி, அம்பாளுக்கு ஞான கத்தி. அந்த கத்தி வந்து தான் சுவாமிக்கு வர்றது. ரதத்துக்கு வந்து வீரகண்டம் எழுந்தர் தான் பத்திரிக்கையில் போடுவாங்க. அந்த காலத்தில் போடும்போது வந்து பத்திரிக்கை தியாகராஜா போகிறதும் போட மாட்டாங்க. அந்த லக்னத்துக்கு வந்து கத்தி போடுறது தான் மெயின். இந்த ஊரில் கத்தி தான் முதல்ல. ஏன்னா சுவாமி தேருக்கு வர்றது வந்து எல்லா ஊர்லேயும் போருக்கு போகிற மாரி ஐதீகம். அது சுவாமி தேருக்கு வந்தால் ரதத்தில் போகிறது வந்து ஒரு அழிக்கிறதுக்காக போகிற மாரி தான் ஐதீகம். பக்தர்களுக்கு வந்து யாரெல்லாம் கோயிலுக்கு வர முடியும் அவங்க காட்சி கொடுக்கறதுக்காக இப்போ சுவாமி போகிறாங்க. அந்த மாரி தான் ஒரு ஐதீகம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இவ்வளோ ஒரு மகா பெரிய தேர் வந்து வேறு எங்கேயும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 சிற்பத்துக்கு மேலே சிற்பம் இருக்குது. நீங்கள் பல பாடல் பெற்ற ஸ்தலங்களுடைய ஊர்கள் கோயில்கள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புராண கதையில் நிறையா விஷயங்கள் இந்த தேரோட சிற்பம். நம்ம யாரும் தேரை மட்டும் தான் பார்க்குறோம். அதில் என்ன கலைநயர்கள் யாரும் பார்க்குறது கிடையாது. போயிட்டு அவ்வளோ விஷயம் பூதகணங்கள் இருக்குது அதில். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆசனம். பாக்கி எந்த ஊர் தெரியல 4 ஆசனம். எல்லா ஊர்லேயும் 3 ஆசனம் தான் இருக்குது. இந்த ஊரில் மட்டும் தான் 4 ஆசனம். அந்த 4 ஆசனமே பார்த்தீங்கன்னா அவ்வளோது அழகாக நடாசனம், சிம்மாசனம், தேவாசனம், அதேமாரி 4 ஆசனங்களையும் அவ்வளோ அருமையாக வடிவமைச்சு 2010ஆம் ஆண்டு சிதலமடைஞ்ச தேர் வந்து திருப்பி 2015ல் சரி பண்ணி இப்போ தொடர்ந்து தேர் ஓடிக்கிட்டு இருக்குது. 4 வடங்கள் இந்த ஊரில், 4 குதிரைகள், பச்சை குதிரை 2, வெள்ளை குதிரை 2, யாழம், குந்தி யாழம், குதியாளம்னு சொல்லிட்டு 4 மட்டும் 5 யாழங்கள் இந்த ஊரில். பாம்பு யாழம் இருக்கும். அதே போல் வந்து 2 சைடு 2 துவாரபாலருக்கு பிரம்மாண்டமாக நிற்பாங்க. அதேமாரி அழகழகான பொம்மைகள் வந்து நம்ம தேரில் மட்டும்தான் இருக்கு, வேறு எங்கேயுமே உலகத்தில் கிடையாது. இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க தேர் வந்து திருவாரூரில் வந்து தேவலோகத்துலேருந்து வந்ததுனால இன்னைய வரலையும் அது ஒரு சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த தெப்ப நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 அடிக்கு 50 அடி தெப்பத்தோட அளவு. கிட்ட 472 பேரல் போட்டு கட்டி மிக பிரம்மாண்டமான தெப்பங்கிறது நீங்கள் வேறு எங்கேயுமே தெப்பம் பார்க்க முடியாது. எல்லா ஊர்லேயும் தெப்ப நிகழ்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய தெப்பம் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. 2வது பொதுமக்களை ஏற்றுறது திருவாரூர் மட்டும்தான். வேறு பக்தர்களை வேறு எந்த ஊர்லேயும் ஏற்ற மாட்டாங்க. கிட்டத்தட்ட 600லேருந்து 700 பேர் தெப்பத்தில் ஏற்றுவாங்க. வேறு எந்த ஊர் தெப்பத்துலேயும் இவ்வளோ பக்தர்களை ஏற்றி தெப்பம் உற்சவம் கொண்டாடுறது கிடையாது. இந்த சுவாமி புறப்பாடு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 சுற்றுகள் வரும் தெப்ப கமலாலயத்தை சுற்றி. ஏன்னா நடுக்கோயில் நீராளி மண்டபம் வந்து இங்கே ஒரு பிரம்மாண்டமான கோயிலே இருக்காங்க, நாகநாத சுவாமி. இந்த சுவாமியை வந்து 3 வாட்டி வளம் வர மாரி ஐதீகம் பண்ணி இந்த தெப்ப திருவிழா 3 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த தெப்ப திருவிழா வந்து ஒரு காலத்தில் வந்து உற்சவத்தில் வராது. பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் தேர் உற்சவத்தில் வந்து இந்த 33ஆம் உற்சவத்தில் தெப்பம் வராது. ஏன்னா பாக்கி எல்லா ஊர்லேயும் வந்து விடையாத்தியாக வந்து தெப்ப உற்சவம் தான் பண்ணுவாங்க.
நான் நம்ம ஊரை பொறுத்தவரையும் தேர் நிகழ்ச்சி அந்த உற்சவத்துக்கு பிரம்மோற்சவத்துக்கும் தெப்பத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. தெப்பம் வந்து பொதுமக்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வேணுங்கிறதுக்காக ஒரு காலத்தில் சுவாமி கல்யாண சுந்தரேஸ்வரரை வச்சு இதை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி இன்றைய வழியும் தெப்பம் தேர் முடிஞ்ச கையோடு அப்போலாம் வந்து தெப்பம் இதை ஒட்டியே வச்சுருவாங்க. தேர் முடிஞ்சு ஒரு மாதத்துலேயே வைப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஆயிலியத்தில் தேர் ஓடுறதுனால பிள்ளைங்கள்லாம் பார்க்க முடியல. ஏன்னா பரீட்சைக்கு பெறுறாங்க, தேர் ஓட்டத்துக்கு வந்து பரீட்சை 10வது 12வது வகுப்பு பரீட்சை வந்துடுது. அதனால இப்போ வந்து இந்த மே மாதம் லீவு டயத்தில் வந்து தெப்பத் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. இந்த தெப்பத் திருவிழா வந்து இந்த ஆண்டு வந்து வரும் 22, 23, 24 3 நாட்கள் நடக்க இருக்கிறது. பக்தர்கள் வந்திருந்து இந்த தெப்பத் திருவிழாவை கண்டுகளிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் திருவாரூர் வாரி தியாகேஸ்வரனை அருள் பெற அன்புடன் வர இருக்கின்றோம்.